விபூதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருநீறு அணிவது இறுதியில் அனைவரும் சாம்பலாகவே போகிறோம் என்ற தத்துவத்தை மட்டும் குறிப்பிடுவதற்காக கிடையாது. திருநீறு தெய்வ சக்தியை ஈர்க்கவல்ல காந்தத்தன்மை உடையது. இது எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் பிறருக்கு ஹீல் செய்யும் போது, அதாவது பிறரின் நோய்களை குணப்படுத்தும் போது என் உள்ளங்கைகளில் திருநீற்றை பூசுவதற்கு முன்பு இருக்கும் சக்தி அதிர்வலைகளை விட திருநீற்றை பூசியதற்கு பின்பு உள்ள சக்தி அதிர்வலைகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கும். இந்த உணர்வினை நாம் அதிகமாக தியானம் செய்ய செய்ய உணர முடியும். திருநீறு நம்மை தீய சக்திகளிடம் இருந்து காக்கும் தெய்வாம்சம் பொருந்தியது. சக்கரங்களுக்கு சுற்றுப்புறத்திலிருந்து சக்தியை ஈர்த்து தருகிறது. இதனால்தான் நம் முன்னோர்கள் உடலின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் திருநீற்றை தரித்தனர். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்ந்தனர். திருநீற்றை தண்ணீரில் கலந்து உடலில் நீர் கோர்த்துள்ள இடங்களில் பூசி வந்தால், பொதுவாக முழங்காலிலோ நெற்றியிலோ தரித்து வந்தால் நாளடைவில் அந்த பிரச்சனை முற்றிலும் நீங்குகிறது. திருநீற்றின் மகிமையை உணர்த்தும் ஓர் வரலாற்று நிகழ்வு இதோ உங்களுக்காக. சமண மதத்தில் இருந்த மதுரை கூன் பாண்டிய மன்னன் கொடிய நோயால் அவதிப்பட்ட போது சைவ அடியாரான திருஞானச் சம்பந்தர் திருநீற்றை மன்னனின் உடலில் பூசிவிட்டு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு என்ற தேவார பாடலை பாடினார். பிறகு மன்னனின் நோய் மற்றும் கூன் இரண்டும் முற்றிலும் நீங்கி குணமானார். அன்றிலிருந்து அவர் சைவத்தை தழுவி நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் பெற்றார். சைவ ஆகமங்களின்படி உடலில் மொத்தம் 18 இடங்களில் திருநீற்றை தரிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருநீற்றை 2 வழிகளில் பூசலாம். திருநீரை 3 விரல்களால் அள்ளி நெற்றி முழுவதும் பரவி பூசுவது. இந்த முறைக்கு பெயர் உத்தூலனம். இது துறவிகள் மேற்கொள்ளும் முறை. மற்றொரு முறை